வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. தாத்தியா குறித்த தகவல்களை கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்கிறது தாயே. ஆனால் தாத்தியா தோப்பே தப்பிச் சென்றார் என்றால், அவர் தூக்கிலிடப்பட்டதாக செய்தி பரவிய பின்னர் அவர் ஏன் வெளியில் வந்து தன் போராட்டங்களை தொடரவில்லை? மகனே, அவன் அந்த 45 வயதிலேயே பெருமளவு போராடி களைத்து போய்விட்டான். அவனிடம் எத்தனையோ திட்டங்கள், ஆனால் அவற்றை செயல்படுத்த எந்தவித ஆதரவும் இன்றி பெருங்கிளர்ச்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் தன்னந்தனியாக நின்றிருந்தான். உடனிருந்த வீரர் பலரும் கொலைகளில் மாண்டு போனார்கள். நானாவோ தன் குடும்பத்துடன் நேபாளத்துக்கு சென்று விட்டான். இனியும் தனித்து போராட முடியாது என்ற நிலையில்தான் அவன் அந்த சந்நியாச முடிவை எடுத்தான். நான் ஏன் இந்த அளவுக்கு என் வீர மைந்தன் தாத்தியா குறித்து கூறுகிறேன் தெரியுமா? அந்த பெரும் போராட்டத்தில் ஆங்கிலேயரின் கண்களில் அச்சத்தை விதைத்த மாவீரன் அவன். அவனை கொரில்லா முறை போரின் ராஜா என்றுதான் எல்லோரும் குறிப்பிட்டார்கள். அவன் சந்நியாசி கோலத்திலும் கூட தன் குடும்பத்தாரின் விசேஷங்களில், விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறான். தாத்தியாவில் வம்சத்தில் வந்தவர்கள் இன்றும் பிட்டூர் எனும் பிரம்மாவர்த்தம், குவாலியர் நகரங்களில் வசித்து வருகின்றார்கள். பிரம்மாவர்த்தத்தில் வசித்த தாத்தியாவின் சகோதரன் மகன் நாராயண் லக்ஷ்மண் தோப்பே, அவன் சகோதரி கங்காபாய் இருவரும் 1966 காலமானார்கள். அவர்கள் ஒரு தகவலை பதிவு செய்தார்கள். தாத்தியா தன் உறவினர்களுடனும் தொடர்பு வைத்திருந்தார். மாறுவேடத்தில் அனைவரையும் சந்தித்து வந்தார். 1859 ஆகஸ்ட் 27 குவாலியர் கோட்டையில் குடும்பத்தாருடன் சிறை வைக்கப்பட்டிருந்த தாத்தியாவின் தந்தை பாண்டுரங் விடுதலை செய்யப்பட்டு பிரம்மாவர்த்தம் வந்து சேர்ந்தார். மிகுந்த வறுமையில் இருந்த அவருக்கு நண்பர்களும் உற்றாரும் உதவவில்லை. தாத்தியா தோப்பேதான் மாறுவேடத்தில் அடிக்கடி வந்து பெற்றோருக்கு நிதி உதவி அளித்தார் என்று கூறினார்கள். தாத்தியாவின் சித்தி பெண் துர்காபாயின் திருமணம் 1861 காசியில் நடந்தது. அப்போது மாறுவேடத்தில் வந்த தாத்தியா அவர்களுக்கு பொருளுதவி செய்தார். தாத்தியாவின் தந்தையும் சிற்றன்னையும் சில மாத இடைவெளியில் காசியில் காலமானார்கள். மரணப்படுக்கையில் இருந்த அவர்களை பைராகி எனும் துறவி வேடத்தில் வந்து பார்த்து ஆறுதல் சொன்னான் தாத்தியா. குவாலியரில் வசித்த சங்கர் லக்ஷ்மண் தோப்பே ஒரு தகவலை வெளியிட்டான். என் 13வது வயதில் நோய்வாய்ப்பட்டிருந்த என் தந்தையை காண ஒரு பைராகி வந்தார். என் தந்தை அவரை சுட்டிக்காட்டி, நம் தாத்தியா தோப்பே வந்திருக்கிறார், அவர் பாதம் தொட்டு வணங்கு என்றார். என் தந்தை தாத்தியாவின் சித்தி மகன். இது நடந்தது 1895. அதாவது தாத்தியா தூக்கிலிடப்பட்ட செய்தி வெளியானதன் 36 ஆண்டுகள் கழித்து. தாத்தியா பிடிபட்டதாக கூறப்பட்ட பின் 10 நாட்களில் சிவபுரியில் தூக்கு தண்டனை நிறைவேற்றினார்கள். தண்டனையை நிறைவேற்ற உதவிய சிவபுரிவாசியான விநாயக் சொன்னான், எனக்கு தாத்தியா தோப்பே யாரென்றே தெரியாது. நான் அவரை பார்த்ததில்லை.
என்று அந்த வழக்கில் சாட்சி சொன்னான். இவர்தான் தாத்தியா என்று சாட்சியம் அளிக்க பிட்டூர், கான்பூர், குவாலியர் நகர்களில் இருந்து ஒருவரை கூட ஆங்கிலேயர்கள் முன்னிறுத்தவில்லை. தூக்கிலிடப்படுவதற்கு முன் கையொப்பம் இட்டவனும் மராட்டி மொழியில் சாஹேப் பஹாதுர் என்றே குறிப்பிட்டான். ஏன் அவனிடம் மட்டும் ஆங்கிலேயர்கள் இப்படி கையொப்பம் வாங்கினார்கள்? மர்மம்தான். அந்த கையெழுத்தும் தாத்தியாவுடையது இல்லை என்கிறது வரலாறு. ஆனால் மகனே, தாத்தியா வட இந்தியாவில்தான் இப்படி போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தான் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அவனது தாக்கம் தென்னிந்தியாவில், குறிப்பாக இந்த மெட்ராஸ் மாகாணத்திலும் மைசூரிலும் எப்படி இருந்தது என்பதை சொல்கிறேன். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.